சமீர் பிரதர் வந்து எனக்கு சமீப காலமாக தான் தெரியும். நான் அமீர் சார் படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ இருந்து எனக்கு நல்ல பழக்கம். இவருக்குள்ளே இப்படி ஒரு டீம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த கனவு மெய்ப்படும் அப்படின்ற கான்செப்ட் வந்து கடைநிலை மனிதனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் அந்த கதை பேசியிருக்கு. அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. என்னென்னா எங்கள் அண்ணன், இந்த பொண்ணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன். நாங்கள் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பம் தான், ரொம்ப வறுமையான குடும்பம் தான். +2 முடித்தோடனே வந்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க் மார்க் வாங்கினான். ஸோ அதனால் வந்து இந்த கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அதுலேருந்து எப்போ உணர்ந்தோம்னா, அதுக்கப்புறம் கலைஞர் வந்து கூப்பிட்டு அவனை வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்காக உதவி பண்ணார். அவனுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா நிதி கொடுத்து அது மூலிமா தான் அவரை வந்து படிக்க வச்சார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து அவன் பேட்டியில் வந்து +2 படிக்கிறப்ப அவன் என்ன சொல்லி பேட்டி கொடுத்தான்னா, என்னோடய கனவு லட்சியம் ஐஏஎஸ் படிக்கணும், நான் மக்களுக்காக வந்து பணி செய்யணும் அப்படின்றது தான். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சு இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கான். ஸோ அந்த கனவு மெய்ப்படும் அப்படின்றது எனக்கு எவ்வளோ நெருக்கமான ஒன்றுன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அந்த மெய்ப்படும் வச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ.